கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் 17 நாள் தான் இருக்குது. தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் அவங்களுடைய பிரச்சாரத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இந்த வகையில் நம்ம இதுவரைக்கும் பார்க்காத விஷயம் கேப்டன் விஜயகாந்த் மூலயமா நடந்துச்சு. இப்போது அதை அவருடைய மகனும் பண்ணுறாரு. என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் கலாநிதி வீராசாமி இருக்கிறாரு. அதிமுக கூட்டணி சார்பில் தேமுதிக வேட்பாளரான அழகாபுரம் மோகன்ராஜ் போட்டிடுறாங்க. இவங்களுக்காக வாக்கு சேகரிக்கிற பிரச்சாரத்தில் கட்சி தலைவர்கள்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில தேமுதிக வேட்பாளரை ஆதரிக்கிறதுக்காக விஜயகாந்த் மகனான விஜய் பிரபாகரன் வந்திருந்தாரு. முந்தானேத்து நைட்டு கொளத்தூர் பேப்பர் மில் சாலையில் போயிட்டு இருக்கும் பொழுது தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைக்க பிரச்சாரம் நடந்துச்சு. அப்போ ஆர்வத்தோட அவர் பக்கத்துல தேமுதிக தொண்டர்கள்லாம் வந்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாத்தையுமே நெருங்க விடாம விரட்டி அடிக்கிறாரு விஜய் பிரபாகரன். இதன் காரணமா அவருடைய தொண்டர்கள்லாம் ரொம்பவே அதிருப்தி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். போன நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரத்தின் போது விஜயகாந்த் தன்னுடைய வேட்பாளர்களை அவரே அடிக்கிறது, அது மட்டும் இல்லாம மக்களையும் திட்டுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு. இப்போ அவருடைய வழியிலேயே அவருடைய மகனான விஜய் பிரபாகரனும் பாதுகாவலர்களை வச்சு தொண்டர்களை விரட்டி அடிக்கிறாரு. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் மூத்த அரசியல் கட்சி தலைவர்கள் கூட இந்த மாதிரி பண்ணது கிடையாது. அரசியலுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. இப்படி இருக்கும் பொழுதே விஜய் பிரபாகரன் இந்த மாதிரிலாம் பண்றாரு, இவர் இனிமேல் அரசியலில் நிலைச்சு நிற்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மக்கள் எல்லாம் முணுமுணுத்துட்டு இருந்தாங்க. இது போதாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சியில இருக்கிற மூத்த நிர்வாகிகளுக்கு தேமுதிகவினர் எந்த விதமான மரியாதையும் கொடுக்கறது இல்லையா. இதனால அவங்க பிரச்சாரத்தை புறக்கணிக்கிறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, தேமுதிக தலைவரான விஜயகாந்த் பிரச்சாரத்துக்கு வருவாரா அப்படின்ற கேள்விக்கு பிரேமலதா இப்போ ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. செய்தியாளர்கள்ட்ட பேசும்பொழுது பிரேமலதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரச்சாரத்துக்காக எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் அதிகமான வரவேற்பு இருக்கு, எங்க கூட்டணி 40 தொகுதியிலையும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வேலூர் மாவட்டத்துல திருப்பார்கடல் கிராமத்துல இருக்கிற பிரசித்தி பெற்ற வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு இவங்க போயிருந்தாங்க. இங்க இருக்கிற பெருமாளை தரிசனம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா பாவங்கள் விலகி விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால பிரேமலதாவும் இந்த சாமியை தரிசனம் செய்யறதுக்காக வந்திருந்தாங்க. செய்தியாளர்கள்ட்ட பேசும்பொழுது வேலூர் தொகுதி உட்பட 40 மக்களவை தொகுதியிலையும் நாங்க ஜெயிப்போம், ஏன்னா எங்க போனாலும் எங்களுக்கு அமோக வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மக்களவை தேர்தலில் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையத்துக்கு கிடைச்ச தகவலோட அடிப்படையில தான் டிஎம்கே மேல ஐடி ரைட் நேற்று நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுல மத்திய மாநில அரசுகளுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, அவங்க எந்த விதமான தூண்டுதலும் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நல சரியா தான் இருக்கு, கூடிய சீக்கிரம் பிரச்சாரத்தில் அவர் கலந்துக்குவாரு அப்படின்னு சொல்றாங்க பிரேமலதா விஜயகாந்த். இதே மாதிரி இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா, டிஎம்கேல துரைமுருகன் அவருடைய வீட்லையும் அவருடைய மகனோட வீடு, கல்லூரி, இந்த மாதிரி இடங்கள்ல திடீர்னு ஐடி ரைட் நடந்து அங்க முக்கியமான ஆவணங்கள் பணம்னு சொல்லிட்டு நிறைய கைப்பற்றினாங்க. இதை பத்தி திமுக பொருளாளரான துரைமுருகன் பேட்டி கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, வருமான வரி சோதனை முழுக்க முழுக்க அரசியல் தான், அரசியலோட அரிச்சுவடியே தெரியாதவங்க தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறாங்க. வேலூர் மக்களவை தேர்தலையும் வேலூர் இடைத்தேர்தலையும் தடுக்கிற முயற்சி தான் இது. வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனைக்காக வந்திருந்தாங்க, வந்து சோதனை பண்ணி எதுவுமே கிடைக்கல அப்படின்றதும் திரும்பி போயிட்டாங்க. இதுல மிஞ்சினது என்ன அப்படின்னா, இந்த 3 நாள் என்னால பிரச்சாரத்துக்கு போக முடியல. இந்த மாதிரி சோதனையை நடத்தினது வேற யாருமே கிடையாது, மத்திய மாநில அரசு தான். இந்த தேர்தலில் ஜெயிக்க முடியாது அப்படின்றது அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. எப்படியாச்சும் தேர்தலை தடுக்கணும், இல்லாட்டி டிஎம்கேவை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இது ரொம்பவே முட்டாள்தனமானது அப்படின்னு சொல்றாரு. இதனால மக்கள் மனசுல என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படின்றது தெரியாம இந்த மாதிரி சோதனைகள்லாம் நடத்திட்டு இருக்காங்க. எப்படி என்ன அடக்கணும்னு நினைச்சாலும் தொண்டர்களோட அன்பு எனக்கு இருக்கு, தலைவர்கள் இல்லைனாலும் அந்த இடத்துல தளபதி இருந்து எங்களை வழி நடத்திட்டு இருக்கிறாரு, அதனால கண்டிப்பா எங்களுடைய கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாரு துரைமுருகன். ஸோ விஜய் பிரபாகரன் அவருடைய தொண்டர்களையே அடிச்சு விரட்டுறாரு. அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் சீக்கிரம் பிரச்சாரத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. துரைமுருகன் இந்த ஐடி ரைடு மத்திய மாநில அரசோட முட்டாள்தனத்தை காமிக்குது அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.